தமிழகத்தில் திமுகவின் ஆட்சிக்கே ஆபத்தை ஏற்படுத்தலாம் என கூறப்படும் டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக டாஸ்மாக் அலுவலகத்தில் இன்று பாஜக முற்றுகை போராட்டம் அறிவித்திருந்த நிலையில், போராட்டத்திற்கு அனுமதி இல்லை என கூறி நேற்று இரவு முதலே பாஜகவினரை கைது செய்வது, வீட்டு சிறையில் வைப்பது போன்ற ஜனநாயகத்திற்கு எதிரான செயல்களில் திமுக இறங்கியது. இந்த சூழலில் இன்று காலை மாநில தலைவர் திரு அண்ணாமலை, மூத்த தலைவர் திரு எச் ராஜா, திருமதி தமிழிசை, திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட பாஜகவினர் போராட்டத்தில் பங்கெடுக்கும் முன்னரே பல இடங்களில் வைத்து கைது செய்யப்பட்டனர். பல இடங்களில் தடைகள் வலுத்த போதும் எதிர்ப்புகளை மீறி போராட்ட களமாக அறிவிக்கப்படும் டாஸ்மாக் அலுவலகம் முன்பு உறுதியோடு சென்ற சில பாஜகவினர், சமூக ஊடக பிரிவு மாநில தலைவர் திரு கார்த்திக் கோபிநாத் தலைமையில் ஊழலுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய போது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட போதும் திரு கார்த்திக் கோபிநாத் டாஸ்மாகிற்கு எதிரான கோஷங்களை எழுப்பியபடி சென்றது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கும் கார்த்திக் கோபிநாத், தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் வழிகாட்டுதலின்படி டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடுவோம் என தெரிவித்திருக்கிறார். டாஸ்மாக் ஒழிக்கப்பட வேண்டும். மக்களின் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய திமுக அரசு ஒழிக்கப்பட வேண்டும். பாரத் மாதா கி. ஸ்டாலின் அரசே ராஜினாமா செய். ஸ்டாலின் அரசே ராஜினாமா செய். ஸ்டாலின் அரசே ராஜினாமா செய். ஸ்டாலின் அரசே ராஜினாமா செய். ராஜினாமா செய்.